Hi all, welcome to Selva's Lookbook. இன்னைக்கு நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னா, என்னோட ஹேரை வந்து நான் ரீசெண்டா கட் பண்ணிருக்கேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி என்னோட ஹேர் வந்து லாங்கா இருந்துச்சு. ஒரு 2 years பிஃபோர் வந்து நான் ஹேர் கட் பண்ணிருந்தேன். இப்போ நல்லாவே வளர்ந்துருந்தது. அதுக்கப்புறமா திரும்ப நான் இப்போ ஹேர் கட் பண்ணிருக்கேன். இந்த ஹேர் கட் வந்து 50 rupeesக்கு நான் பண்ணேன். எங்க பண்ணேன், இந்த பிரைஸுக்கு வந்து அவங்களால எப்படி பண்ண முடியுது, இது வர்த்தா இல்லையா, இப்படி எல்லா டீடைல்ஸுமே நான் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் ஹேர் கட் பண்ணேன் அப்படின்னு பாத்துடலாமா? ஆக்சுவலா வந்து வேற ஒண்ணும் இல்ல, நாங்க ட்ரிப் பிளான் பண்ணோம். ரீசெண்டா என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஊட்டி போயிருந்தேன். இந்த ஊட்டி ட்ரிப் வந்து இப்போ பிளான் பண்ணதில்ல, ஒரு 3 weeks, not 3 weeks, 3 months பிஃபோரே நாங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் போட்டு வச்சதுதான். சோ அப்படி 3 months பிஃபோரே நாங்க பிளான் பண்ணும் போதே எனக்குள்ள மண்டைக்குள்ள இருந்த ஒரு ஐடியா என்னன்னா, நம்ம வந்து ஹேர் கட் கண்டிப்பா பண்ணணும், ஊட்டி போயிட்டு போட்டோஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பா ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். சோ அதுதான் வந்து இப்ப நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். வேற எந்த ஒரு ஸ்பெஷல் ரீசனும் கிடையாது. அண்ட் ஆல்சோ 1.5 years மேல, கிட்டத்தட்ட 2 years ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 years ஆயிடுச்சு என்னோட ஹேர் கட் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஹேர் கட் பண்ணி. அதுக்கப்புறமா இப்போ ஓகே இவ்வளவு வளர்ந்துருச்சு இல்ல, தான் வளருதே, கட் பண்ணா திரும்பி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணேன். அதுவும் இல்லாம ட்ரிப் வேற போறோம், போட்டோஸ் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக கட் பண்ணேன். நான் என்ன நினைச்சு ஹேர் கட் பண்ணணும் அது எனக்கு 100% வந்து கிடைச்சது. நான் ஊட்டியில போய் போட்டோஸ் எடுக்கும் போது எனக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. எல்லா பிக்ஸுமே பயங்கர சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹேர் கட் வந்து பண்ணதுக்கு வர்த்தா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. போட்டோஸ் வந்து சூப்பரா வந்திருந்தது. ஒரு 2 days ட்ரிப், 2 daysமே வந்து எனக்கு பிக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. என்னோட பிக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நீங்க என்ன இன்ஸ்டால வந்து ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால போய் பாத்துக்கோங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இந்த ஹேர் கட் எங்க பண்ண அப்படின்ட்டு. எங்க பண்ண அப்படின்னா, நான் வந்து சலூன் 149 இருக்கு இல்லையா, வேளச்சேரி, அங்கதான் வந்து நான் இந்த ஹேர் கட் பண்ணேன். இது எவ்வளவுக்கு எனக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 250 rupees தான் அவங்க சார்ஜ் பண்ணாங்க. இதுக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஆனா வந்து என்ன டிஃபரன்ஸ், இப்ப வந்து நம்ம ஒரு ஹை பெய்டு ஒரு சலூன் போய் பண்றோம் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ணும்போது நான் நேச்சுரல்ஸ்ல பண்ணிருந்தேன். நேச்சுரல்ஸ்ல வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1800, கிட்டத்தட்ட அரௌண்ட் 2000 வந்து வந்துருச்சு. சோ ஆனா வந்து அவங்க பண்றது நம்ம ஹேர் வாஷ் பண்ணி ப்ராப்பரா வந்து கண்டிஷனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பரா செட் பண்ணி விடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 வாஷ் வரைக்குமாவது நம்மளுக்கு அந்த செட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் தாங்கும். ஆனா இவங்க வந்து இன்னும் அப்போதைக்கு நம்மளுக்கு சூப்பரா செட் பண்றாங்க. சலூன் 149 போயிட்டு ஹேர் கட் பண்ணும்போது அப்போதைக்கு சூப்பரா செட் பண்ணி விடுறாங்க. பட் ஹேர் வாஷ் எதுவுமே பண்ணாம ஒன்லி இப்போ பாய்ஸ் எல்லாம் போயிட்டு சலூன் எப்படி ஹேர் கட் பண்ணா பண்ணி விடுவாங்களோ அதே மாதிரி கேர்ள்ஸுக்கும் பண்ணி விடுறாங்க. அதனால மட்டும்தான் அவங்களால இவ்வளவு அஃபோர்டபுளா கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஹேர் கட்டை 250 rupeesக்கு பண்ணி கொடுக்க முடியுது. ஸோ ஹேர் வாஷ் எதுவுமே பண்ணாம அப்போதைக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஹேர்ல வந்து வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி அவங்க வந்து மாய்ஸ்சருக்காக வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி ஹேர் கட் பண்ணி விடுறாங்க. அண்ட் லாஸ்டா அவங்க வந்து சீரம் சம்திங் ஏதோ சீரம் வந்து யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பெருசா எதுவுமே இல்ல, ஹேர் கட் பண்ணி செட் பண்ணி விடுறாங்க. பாக்குறதுக்கு அப்போதைக்கு சூப்பரா இருக்கு. பட் அடுத்து வந்து ஒரு வாஷ்லயே அப்படியே போயிடும். ஒரு வாஷ் கூட இல்ல, அப்படியே வீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படியே டோட்டலா காலி. அப்புறம் என்ன தைரியத்துல வந்து நான் போயிட்டு ஹேர் கட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஹேர் கட் பண்ணா கூட என்கிட்ட அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. ஐ மீன் என்கிட்ட வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கு ஸ்ட்ரைட்னர் இருக்கு. அண்ட் ஆல்சோ நான் வந்து அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். கொஞ்சம் சீரம் அதெல்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த ரேட்ல வந்து நம்ம பண்றது ஓகே தான், நம்மளே செட் பண்ணிக்கலாம், நம்மளே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் ஹேர் கட் பண்ணேன். அது எனக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. நான் இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்றதுனால ஹேர் ஃபால்லாம் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகும். அது எப்பவும் இருக்கிறது தான் எல்லாருக்கும். ஆனா வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எல்லாம் ஹேர் ஃபால் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு ஹேர் ஃபால் அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும். ஹேர் ஃபாலே இருக்காது அப்பப்போ. சம்டைம்ஸ் நிறைய ஹேர் ஃபால் இருக்கும், வீடு ஃபுல்லா ஹேர் ஆக இருக்கும். ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் வந்து போனதில்லை ஹேர் ஃபால். ஒரே ஒரு டைம் அந்த மாதிரி ஆச்சு, அதையும் நான் வந்து அப்போதைக்கு ஏதோ பண்ணி சரி பண்ணிட்டேன். நான் இந்த ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் யோசிச்சு வச்சது என்னன்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம அடிக்கடி வந்து ஹேரை வந்து அயன் பண்ணக்கூடாது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா நான் அயன் எல்லாம் பண்ணல, அப்படியே தான் வந்து விட்டுருக்கேன்.
ஹேர் அயர்ன் பண்ண அடிக்கடி அயர்ன் பண்ண வேண்டாம், ஹீட் வந்து நம்ம இதுல யூஸ் பண்ண வேண்டாம், ஹேர்ல அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். எப்பயாவது எங்கேயாவது வெளியில போறோம், ஏதாவது வெக்கேஷன், ஊட்டி ட்ரிப் எல்லாம் போனாலே அந்த மாதிரி ஏதாவது வெக்கேஷன் போறேன், அது அதர்வைஸ் வேற ஏதாவது நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு, எங்கேயாவது வெளில போறோம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நம்ம ஹேர் அயர்ன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து முன்னாடி எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஹேர் கட் பண்ணப்ப என்ன பண்ணுவேன்னா ஒரு வீக்குக்கு ஒன்ஸ் ஆகுது நான் அயர்ன் பண்ணிடுவேன். ஹேரை வந்து ஃப்ரீ ஹேர் தான் ஆஃபீஸ் விட்டு போவேன். அது வந்து எனக்கு பிடிச்சிருந்ததை நான் விட்டு போனேன், அது வேற விஷயம். பட் வந்து ஹேர் ஃபால் கொஞ்சம் இருந்ததுனால இந்த டைம் கொஞ்சம் உஷாராயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதனால இந்த டைம் வந்து ரொம்ப அயர்ன் பண்ண வேண்டாம் ஹேரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கேன். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான், நம்ம ஹேரை வந்து அயர்ன் பண்ணிக்கிறதும் பண்ணாம இருக்கிறதும் நம்மளோட இஷ்டம் தான். எனக்கு தேவைப்படுது, நான் வந்து சப்போஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஹேரா விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் அயர்ன் பண்ணிப்பேன், அப்படி இல்லைன்னா அயர்ன் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். இந்த ஹேர் கட் வந்து 250 rupeesக்கு நீங்க இந்த மாதிரி சீப்பா பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பண்ணலாம்னு தான் சொல்றேன். ஆனா வந்து நல்ல சலூனா வந்து பார்த்து ரிவ்யூல பார்த்து அவங்க வந்து நல்லா கட் பண்ணுவாங்களான்னு பார்த்து தெரிஞ்சுட்டு போய் கட் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த சலூன்ல கட் பண்ணது எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐம் சாட்டிஸ்ஃபைடு. என்னோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நான் பெருசாலாம் கேர் பண்ணிக்கிறதே இல்லை. ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஹேருக்கு நல்லா ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிப்பேன், அவ்வளவுதான் பண்றது. பெருசா வேற எந்த ஒரு விஷயமும் பண்றது இல்லை. அப்படி இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஓவர் நைட் வந்து ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். இவ்வளவுதான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன்னு பாத்தீங்கன்னா. இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட ஹேர் ஆயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராப்பர் ஹேர் ஆயிலிங் சொல்லிட்டு. அதுல என்ன பண்றேனோ அதே தான் நான் வந்து இங்க நிஜமாவே பண்ற விஷயம். ஃபைனலி எனக்கு வந்து இந்த ஹேர் கட் வந்து வொர்த்தி தான், எனக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தது. எனக்கு நான் ட்ரிப் போகணும், போட்டோஸ் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹேர் கட் பண்ணேன். அது வந்து எனக்கு 100% ரிசல்ட் கொடுத்ததுனால வெரி வெரி ஹாப்பி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னா 250 rupeesல பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சலூனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூ கேன் கோ ஃபார் இட். அதர்வைஸ் வந்து நீங்க கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து ஏடாவிடமா கட் பண்ணிட்டாங்கன்னா ஹேர் வளராம போறது கூட சான்சஸ் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் ஆகுது ஹேர் கட் பண்ணி, ஒரு 20 days என்னமோ தான் ஆகும், 20 daysக்கு மேலதான் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்குள்ளேயே வந்து நான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு, இப்பவுமே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதனால வந்து ஐம் வெல் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏதோ ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா உங்க கூட ஷேர் பண்ணிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கு. அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் டெய்லி பார்க்கணும், இல்ல நான் அடிக்கடி எப்பெல்லாம் போடுறேனோ அப்பெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நம்ம அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.